நண்பர்களே, நாம் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நானும் ஒரு நாள் பணக்காரராக வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். ஆனா பணக்காரர் ஆகணும் என்றால் அது வெறும் பணம் சம்பாதிப்பதாலா வரும்? இல்ல. அது நாம் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம், எப்படி கையாளுகிறோம் என்பதால் தான் வரும். இன்று நான் சொல்லப்போவது உங்களை உண்மையில் பணக்காரராக மாற்றக்கூடிய 15 முக்கியமான வாழ்க்கை விதிகள். சின்ன விஷயம்னு தோன்றும், ஆனா வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் வல்லமையுடையவை. இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், எளிய வழிகளில் பணத்தை சேமிப்பது எப்படி, புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது, விரைவில் பணக்காரராக எனும் கபடங்களிலிருந்து எப்படி விலகுவது, பணம் உங்களுக்காக வேலை செய்யும் வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை காமெண்ட் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 1. சிறு சேமிப்பின் மதிப்பை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். பலர் நினைப்பது, இது சின்ன தொகைதான், இதனால் என்ன ஆகும் என்று. ஆனா நண்பா, பெரிய மரம் ஒரு சின்ன விதையிலிருந்துதான் வளருது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சா அது நாளை பெரிய தொகையாக மாறும். 2. வாங்குவதற்கு முன் எப்போதும் இருமுறை யோசியுங்கள். ஒரு பொருள் வாங்கணும் என்றால் நிமிஷம் ஒன்றுக்கு நின்று யோசியுங்கள். இது எனக்கு தேவையா, இல்ல ஆசையா? இதை புரிந்து கொண்ட மனிதன் எப்போதும் பணத்தை சேமிக்க தெரிந்து கொள்வான். 3. உங்கள் செலவுகளை கண்காணிப்பதை ஒரு பழக்கமாக்குங்கள். நீங்க எங்கே, எதற்காக, எவ்வளவு செலவு செய்றீங்கன்னு தெரிஞ்சா அதை கட்டுப்படுத்த முடியும். பணம் எங்கே போகுது கவனிக்காம இருந்தா ஒரு நாள் பணம் போச்சே னு தான் பேசுவீங்க. 4. மற்றவர்களை கவர பொருட்களில் பணத்தை செலவிடுவதை தவிர்க்கவும். மற்றவர்கள் இம்ப்ரெஸ் ஆகணும்னு வாங்குற பொருட்கள் உங்க வாழ்க்கையிலே ஸ்ட்ரெஸ் ஆகிவிடும். நீங்க கவர வேண்டியது மக்கள் அல்ல, உங்க எதிர்காலம். 5. பட்ஜெட்டை புறக்கணிக்காதீர்கள். பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை ஸ்டீயரிங் இல்லாத கார் மாதிரி. எங்கே போகுது தெரியாது, ஆனா செலவு மட்டும் நிறைய நடக்கும். பட்ஜெட் வச்சா உங்க பணம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். 6. பேரம் பேசும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். பேரம் பேசுறது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல நண்பா. அது உங்க பணத்தை பாதுகாக்கும் திறமை. அது உங்கள் மதிப்பையும் காட்டுகிறது. என்னுடைய பணத்தின் மதிப்பு எனக்கு தெரியும் குறிக்கும். 7. புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதற்கான அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள். முதலீடு பண்ணணும் என்றால் முதலில் அது என்ன, எப்படி வேலை செய்கிறது னு கற்றுக்கொள்ளுங்கள். அறிவில்லாத முதலீடு எப்போதும் அபாயம். புத்திசாலியான முதலீடு தான் செல்வத்தை உருவாக்கும். 8. விரைவில் பணக்காரராக திட்டங்களில் விழுவதை தவிர்க்கவும். ஒரே இரவில் கோடீஸ்வரன் ஆகலாம் னு சொல்றவர்கள் அடுத்த நாள் உங்க பணத்தோடே காணாமல் போயிருப்பார்கள். பணம் வரணும்னா நேரம் எடுக்கணும், ஆனால் அந்த நேரம் தான் நிம்மதியையும் தரும். 9. பணத்தை சேமிப்பதை பேரம் பேச முடியாது. சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமியுங்கள், பிறகு தான் செலவு பண்ணுங்க. இதுதான் பணக்காரர்கள் பின்பற்றும் ரகசிய முறை. 10. வாழ்க்கை முறை பணவீக்கத்தை தவிர்க்கவும். இன்று சம்பளம் கூடினா நாளை புதிய போன் வாங்குறது தேவையா? இல்லை. அந்த கூடுதல் பணத்தை சேமித்தாதான் நீங்கள் உண்மையில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம் இருக்கும். 11. தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையில் வேறுபடுத்தி அறிய கற்றுக்கொள்ளுங்கள். தேவை என்பது வாழ்விற்கு அவசியமானது, விருப்பம் என்பது மனதிற்கு பிடித்தது. இரண்டையும் கலக்கின பணம் போயிடும். வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா செல்வம் சேரும். 12. எப்போதும் அவசர நிதியை வைத்திருங்கள். வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாது நாளை என்ன நடக்கும் என்று. அந்த நேரத்தில் உதவும் ஒரே நண்பன் உங்கள் சேமிப்பு.
அதனால ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருங்கள், அதுதான் உங்க பாதுகாப்பு வலை. 13. ஒவ்வொரு டாலருக்கும் வளரவும் ஒரு குறிக்கோளை கொடுங்கள். பணம் கையில இருக்கிறது என்றால் அது நின்றிருக்க கூடாது. அது உங்களுக்காக வேலை செய்யட்டும். முதலீட்டில், வணிகத்தில் பணத்தை உழைக்க வைப்பவர்தான் உண்மையில் பணக்காரர். 14. உங்கள் சேமிப்பு அனைத்தையும் ஒரே கூடையில் வைப்பதை தவிர்க்கவும். ஒரே முதலீட்டில் நம்பிக்கை வைப்பது அபாயம். பல வழிகளில், பல துறைகளில் பங்கு வையுங்கள். டைவர்சிஃபிகேஷன் தான் பாதுகாப்பின் ரகசியம். 15. உங்கள் பணம் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வேலை செய்யாம இருந்தாலும் உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யணும். அதுதான் பாசிவ் இன்கம் என்பதன் அர்த்தம். இதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுக்க பணம் உங்களுக்காக உழைக்கும். நண்பர்களே, பணக்காரராக ஆகணும்னா பெரிய பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை. சிறிய சிந்தனை மாற்றம் போதும். நம் பழக்கங்கள் தான் நம் எதிர்காலத்தை உருவாக்கும். சிறு சேமிப்பிலிருந்து பெரிய செல்வம் வரலாம். ஆனா அதற்கான முதல் படி நிதி ஒழுக்கம். பணக்காரன் என்பது அதிகம் சம்பாதிப்பவன் அல்ல, ஆனால் சம்பாதித்ததை புத்திசாலியாக கையாள்பவன் தான். நன்றி.